கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தினுடைய முதற் பகுதியை நாம் தியானத்தில் எடுத்துக்கொள்வோம். முதற் பகுதி என்ன சொல்லி தருகிறது என்றால், ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற கடவுள். இரண்டாவதாக, எப்பொழுது உயர்த்துவார் என்றால், அவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துகிற கடவுள். அப்படி என்றால், இந்த ஏற்ற நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை முன்குறித்து வைத்திருக்கின்றார். கடவுளுடைய அநாதி தீர்மானத்தின்படி நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஒருவரையும் கடவுள் விருதாவாக அழைக்கின்ற ஆண்டவர் அல்லவே அல்ல. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டு விசுவாசத்தை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதான சுதந்திரத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தின் பங்காளிகளாக நாம் இருக்கிறோம் என்றால், இது ஜஸ்ட் லைக் தட் என்று சொல்லுவார்களே, அப்படியாக ஏதோ எதிர்பாராத வண்ணமாக நடந்த காரியங்கள் அல்லவே அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை முன்குறித்து இருக்கின்றார். அப்படி உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்த கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கின்ற திட்டங்கள் இருக்கிறதே, அந்த திட்டங்கள் என்பது சரியான மணித்துளியிலே நடைபெறும். ஒரு சில வீடுகளிலே பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை அவருடைய வயது கூடிக்கொண்டே போவதைப் போல பெற்றோருக்கு மிகுந்த பாரத்தை ஏற்படுத்தலாம். வருகின்ற வரன்களெல்லாம் தடைபட்டு கொண்டே இருக்கிறதே என்ற எண்ணங்கள் கூட தோன்றலாம். ஆனால் கடவுள் முன்குறித்த அந்த ஏற்ற துணையை கடவுள் காண்பிக்கும் பொழுது அந்த திருமணத்தை நடத்துவதற்கு நமக்கு நேரமே இருக்காது. வேகமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்படுவோம். காரணம், மாப்பிள்ளை வீட்டார் சொல்லிவிடுவார்கள், இல்லை உடனே திருமணத்தை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இதில் இருந்து நீங்களும் நானும் படித்து கொள்வது என்ன? ஆண்டவர் நமக்கென்று முன்குறித்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்க நினைக்கும் பொழுது அதை ஒருவரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆண்டவர் தீர்மானித்திருக்கிற அந்த மணித்துளியில் நடக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒத்தி போடவும் முடியாது. அதை சீக்கிரத்தில் முன்கூட்டியே நம்முடைய வாழ்க்கையில் வருவித்து கொள்ளவும் முடியாது. அது சரியான நேரத்தில், அதை தான் வேதத்தில் இப்பொழுது நாம் வாசிக்கின்றோம். ஏற்ற காலம் என்று சொல்லினோம். ஒவ்வொருவருக்கும் ஏற்புடைய ஒரு காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் கடவுள் என்ன செய்வாராம்? நம்மை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள்தான் நம்மை உயர்த்த முடியும். அவர் நம்மை உயர்த்துகின்ற அந்த உயரம் இருக்கிறதே, அது எத்தனை தூரம் சென்றாலும் கூட அதில் ஆபத்து இருக்கவே இருக்காது. இன்றைக்கு பல மனிதர்கள் தங்களுடைய உபாய தந்திரமான புத்தியை பயன்படுத்தி அவர்கள் என்ன செய்வார்கள்? உயர்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதில் மிகவும் வெற்றியும் பெற்று விடுவார்கள்.
அவர்கள் பல மடங்கு பொருளாதாரமாக இருந்தாலும் அவர்களுக்கான மதிப்பு மரியாதைகள் சமுதாயத்தில் அநேகர் அவரை பார்த்து பயப்படுகின்ற அல்லது மெச்சிக்கொள்ளுகின்ற அளவிற்கு எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்பதைப் போல நிற்பார்கள். அதற்கு அடிப்படையாக இருப்பது தேவனுடைய கிருபைக்கு பதிலாக அவர்களுடைய சுய முயற்சி மாத்திரமல்ல, அது மிகவும் சாதுரியமாக அநேகரை கீழே தள்ளிவிட்டு அநேகரை வஞ்சித்து விட்டு அநேகருக்கு நியாயமாய் சேர வேண்டிய நன்மைகளையெல்லாம் தடை செய்து தாங்கள் அதை தங்களுடையதாக்கி கொண்டு என்ன செய்வார்கள்? உயர்ந்து விடுவார்கள். வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு அவர்கள் என்னமாய் உயர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை குறித்து பிரமிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஆனால் அந்த உயர்வு கடவுளால் உண்டானது அல்ல என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு வேகமாக உயர்ந்தார்களோ அவ்வளவு வேகமாக அவருடைய காரியங்கள் சரிந்துவிடும். மிக பரிதாபத்திற்குள்ளவர்களாக அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனால் ஒரு மனிதனை கடவுள் உயர்த்தும் பொழுது அந்த ஏற்ற நேரம் வரையிலும் அந்த மனிதன் காத்திருந்து, ஆண்டவர் உயர்த்தும் வரை பொறுமையோடு கூட காத்திருந்து, ஆண்டவர் உயர்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கின்ற மனிதரை நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த மனிதனுடைய வளர்ச்சி என்பது சீரான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அந்த வளர்ச்சியில் எந்த விதமான தடைகள் இருக்கவே இருக்காது. ஒருவரும் அதை மாற்றி போட முடியாது. காரணம், கடவுள் அவருடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் பேதுரு இங்கே அற்புதமாய் சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி காத்திருங்கள் என்பது தான் அதனுடைய விளக்கமாக. கடவுள் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்வை ஒருவரும் தட்டி பறிக்க முடியாது. அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, அது நம்முடைய தொழிலில், நம்முடைய கையிட்டு செய்யும் பிரயாசங்களில், இன்னும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் என்று ஆண்டவர் அப்பரிமிதமான ஒரு உயர்வை மேன்மையை கடவுள் வைத்திருக்கின்றார். ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஏற்ற நேரம் இருக்கிறதே, அதுவரையிலும் நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி காத்திருந்து கடவுளத்திலிருந்து ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக அதில் எந்த தோய்வும் இல்லாமல், அதில் எந்த விதமான மனக்கசப்புகள் சஞ்சலங்கள் இல்லாமல் ஆண்டவர் மனரம்பியமான ஒரு எதிர்காலத்தை கடவுள் கொடுப்பார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயர்த்தும் வரையிலும் காத்திருங்கள். உயர்வு நிச்சயம் வரும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை உயர்த்துகிற கடவுள். நீர் உயர்த்தினால் மட்டும்தான் அது மெய்யான உயர்வாக இருக்கும் சுவாமி. ஆகையினாலே கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தேவரீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு நீர் எங்களை கர்த்தாவே தாயின் கருவில் உருவாகும் பொழுதே ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்குள்ளாக ஏற்ற நேரத்தில் கொடுத்து எங்களை உயர்த்தி எங்களை பெருமைப்படுத்த போவதற்காய் தோற்றுறோம். தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருக்குமான திட்டத்தை கடவுள் ஆண்டவரை எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நீர் நிறைவேற்றுவதற்கு நீ வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.